கொண்டு போங்க. ஆமாம், இல்லை உண்மையாக தான் சொல்லுதேன். அன்னைக்கு ஐயா சொன்னது எங்கள் வடலூர் வள்ளலார் போகும்போது, இந்தாப்பா கென்னடி கையில் கொடுத்துருக்க பார்த்துக்கோன்னு. இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. எல்லாருக்குமே இந்த இடத்த பற்றி சொல்லியிருந்தேன் என்னோட அனுபவத்தை. ஐயாட்ட இல்லை 2005 ஐயா தொடர்பு எல்லாத்துக்குமே. அப்போ 2006-7 திருச்செந்தூர் வருவோம், ஜாவும் பார்ப்போம். அப்போ ஞான திருவடி புக்கு வரல, 2008 முன்னால் நான் சொல்கிறேன். 2008 தான் புக்கு வந்தது. நம்ம ஐயாவோட இதை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம இங்கே வந்து விளக்கு போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த இதில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு பேர் வாங்கிட்டு இப்போ குடியிருக்கு போகிறோம். இப்போ தொடர்பு கிடச்சோன்னா ஐயா தொடர்பு கிடச்சோன்னா போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டு போகும்போது யாருமே என்ன செய்வோம், இங்கே வந்தோடனே அப்போல்லாம் நாங்கள் தொட்டர்கள் எல்லாருமே என்ன செய்வோம்னா, நமக்கு ஒரு குரு கிடச்சிருக்காங்க, குரு நல்லா இருக்கணும்னு எல்லாருமே அது வேண்டுறது தானே. எல்லாருமே வேண்டுவோம். நம்ம ஐயாவுக்காக பூஜை பண்ணுறது வைக்கிறது, அங்கே போய் நின்றுக்கிட்டு ஐயாட்ட இதை கேட்டுக்கிடுங்க. ஐயாட்ட வந்து இப்படி ஐயா நல்லா இருக்கணும், அந்த தொண்டு நல்லா இருக்கணும், தொண்டு செய்யணும்னு வேண்டிட்டு போவோம். அப்போது நான் குடிலுக்கு போகிறேன், போய் ஐயா திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு இதை தான் நான் சொன்னேன். நான் இங்கே வந்துட்டு போய் 1.5 மாதம் கழித்து குடிலுக்கு போகிறேன். அப்பா நான் நல்லா இருக்கணும்னு நீ வேண்டும் நல்லாப்பா அப்படின்னாங்க. கேட்டா புள்ளரிக்கு இந்த ஐயா சொன்னது நாங்கள் இங்கே வந்து வேணுனது அவருக்கு எப்படி புரியும். ஐயா அங்கே வச்சுக்கலாம் திருச்செந்தூர் போனோன்னு தான் சொன்னோம். அப்பா நான் நல்லா இருக்குன்னு நீ வேண்டுதில்லப்பா. இது எப்படி எனக்கு முதல்ல ஒன்றும் புரியலை. நம்ம என்ன வேண்டணும் வச்சோம் அப்படின்னு நான் வந்துட்டேன். கொஞ்ச நாள் வெளியே வந்து ரூமில் வச்சு பேசணும். அப்புறம் தான் திருச்செந்தூர் போகணுன்னு தானே சொல்லுவாங்க, இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு நிறைய விஷயங்கள். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் குமாரகுரு அண்ணன் வந்து விளக்கு பூஜை வச்சுருந்தாங்க. அப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கோம். கடைசி நாள் அப்போ என்னோடய பொண்ணு வேதவள்ளி அண்ணனிக்கெல்லாம் அவளுக்கு வந்து மஞ்சக்காமல் நல்லா கேட்டுக்கிடுங்க. எல்லாம் ஃபுல்லாக மஞ்சக்காமலை ஏறிட்டு எங்களுக்கு விவரம் தெரியல. நான் இங்கே இருக்கிறேன். அப்போது ஐயாக்கிட்ட ஃபோன் போகுது, ஐயா சரவண குழந்தைக்கு மஞ்சக்காமலையா முருகானந்தனை சொல்கிறாரு. அப்போ அவனை வேணால் போக சொல்லு அப்படின்னாங்க. ஐயா இல்லையா அவன் விளக்கு பூஜை முடிச்சுட்டு போகிறானா அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. சரிப்பா முடிச்சுட்டு போச்சுட்டாங்க. நான் விளக்கு பூஜை முடிச்சுட்டு தான் விருதுநகர் வந்து வந்தோம். வீட்டில் போனேன், கீழே நெல்லி கொடுத்தா ஐயாட்ட வந்து சொன்னோம். இப்போ அந்த சிவப்பு கலர் சாக்லேட்டு சிவப்பு காலமலை, மஞ்சள் காமாலை, பச்சை கலர் பச்சை காமாலை, இந்த 3 அவட்ட கொடுத்துரு. அதான் ஐயா வந்து இல்லைன்னு நினைக்க வேண்டாம், நம்ம கூட இருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்காங்க, வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் நம்பணும். நீங்கள் எவ்வளவு தூரம் நம்புகிறீங்களோ அது எப்படி அப்படின்னா ஐயா சொல்லுவாங்க. அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு தாய் வந்து தாய் வயிற்றுல நம்ம பிறக்கிறோம், அப்பா இதான்னு காமிக்கிறாங்கல்ல, அம்மா நம்புகிறோம்னா அதுதான். அதான் அவரை நீங்கள் நம்பினா மட்டும் போதும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே மனச்செருவு சரவணெல்லாம் பட்ட கஷ்டம் ரொம்ப. அவங்க கஷ்டம்லாம் யாரும் பட முடியாது. நம்மளாம் அந்தளவுக்கு படலை, ஈஸியாக வந்துட்டோம். அவங்க பட்ட கஷ்டங்கள் ரொம்ப, அவர் செஞ்ச தியாகங்கள் ரொம்ப, அவங்க குடும்பம் செஞ்ச தொண்டு ரொம்ப. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன், நாங்கள்லாம் சும்மா ஜாலியாக உள்ளே வந்துட்டோம். அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார், அவ்வளவு வேண்டுனாங்க. அவங்க முதல்ல அவர் தம்பி, அவர் தங்கச்சி எல்லாருமே நின்று செஞ்சாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு சோதனை. அவர் முதல்ல வந்து சோதனையே எப்படின்னா ஒரு சூசைட் வேற போயிட்டார் மனச்சொல்லு தரவனை. அதுக்கப்புறம் ஐயாட்ட கொண்டு போட்டு அழுது அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அடுத்தால அவங்க குடும்பத்திலையுமே சொல்லுங்க. இப்போ எனக்கு இன்னொன்று சொல்லியிருந்தேன், எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க குடும்பத்திலையுமே அவங்க தங்கச்சி கணவர் தவறிட்டாங்க, அவங்க ஒய்ஃபோட தங்கச்சி கணவரும் தவறிட்டாங்க. அதையும் மீறி ஐயா கூட அவங்க தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை கேட்டுக்கிடுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஐயாவை போய் ஐயா பார்த்துட்டு வரோம். ஒரு தீபாவளிக்கு நாங்கள் வீட்டில் இருக்கோம். ஐயா ரூம்லேருந்து எனக்கு ஃபோன் வருது, எல்லாருக்கும் ரூம்லேருந்து ஃபோன் வருது. ஐயா சொல்கிறாங்க, உன் தங்கச்சிகளை கவனமாக பார்த்துக்கோங்க. சரியானோ கொரோனா முடிஞ்ச நேரம் சின்ன தங்கச்சி தொண்டுக்கு வராங்க. 2 வருஷம் கழித்து வைகாசி மாதம் ஐயா பூரணமாக, வைகாசி ஆடி அமாவாசைக்கு மறுநாள் என்னோடய சிறிய தங்கம் மாப்பிள்ள ஒரு ஓரமாக பேசிக்கிட்டு இருந்த ஆளுக்கு விபத்தாகி வருது. இது ஐயா சொல்கிறாங்க. இது வந்து ஐயா இருந்தால் காப்பாற்றிருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஐயா 2 வருஷத்துக்கு முன்னால் சொல்லும் போது பார்த்துக்கோப்பான்னாங்க. தங்கச்சி தொண்டுக்கு வந்துட்டான், தங்கச்சி மாப்பிள்ளையும் தொண்டுக்கு எடுத்துக்கோங்க, நாங்கள் உள்ளே கூப்பிட்டு போகிறோம். இப்போ அவருக்கும் உறுதியாக இருக்கிறோம் வேண்டுப்பாங்க இல்லையா. அவர் வரலையா, தங்கச்சி மட்டும்தான் வந்து தங்கச்சியை சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரிலாம் ஐயாட்ட அதே மாதிரி ஐயா ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு உணர்த்தி வேலூருக்கு அனுப்பி, அப்புறம் எங்கள் தருமபுரிக்கு அனுப்பி, ஒவ்வொரு இடமா எங்கள் வேலை கென்னடி எண்ணெய், மனச்சநல்லூர் சரவணன், பழனிசாமி, நான் GK கோபாலகிருஷ்ணன் எல்லாரும் போய் ஒவ்வொரு இடத்துலையும்
நாங்களே சமையல் பண்ணணும். தயிர் சாதம் பண்ணி அண்ணா எல்லாம் பண்ணி ஒவ்வொரு இடமா கொடுத்து தான் நீங்கள் கிளைச்சங்கன்னு ஒன்று கொடுத்து அதுக்கு 4 தொண்டர்களை கொடுத்து ஆரம்பிச்சது. சரவணை முதல்ல ஆரம்பித்த முதல்ல கூட ஆள் கிடையாது. தம்பி தங்கச்சி வீட்டம்மா பிள்ளை அப்போல்லாம் பிள்ளை சின்ன பிள்ளைகள் அவங்க வீட்டில் விவரமே தெரியாது யாரும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான். 20 வருஷத்துக்கு முன்னால் ஐயாட்ட வந்து நாங்கள் 20 வருஷம் ஆயிடுச்சு. 2008 புக்கு வந்தது ஞான திருவடி. ஒவ்வொரு இடமா கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. 5000 புக்கு 6000 புக்கு 10,000 புக்கெலாம் எடுத்து கொடுத்து 10 ரூபாய்க்கு புக்கை கொண்டு கொடுத்து ஆசான் நெருங்கிய பேச சொன்னோம். அதன் மூலமாக நிறைய பேர் சைவத்துக்கு மாறினாங்க. எங்கள் ஊரில் ஒரு அன்பர் திருப்பதி போகும்போது வந்தாருங்க. வந்து பூக்கடை உள்ள ஜங்ஷனில் பழனி ஹோட்டலுக்குள்ள பூக்கடை வந்து ஐயாவை பார்த்துட்டு போனவர் சைவத்தை கடைப்பிடிச்சி இன்றைக்கி அவர் அன்னதானமே பண்ணுறாரு. ஐயா சொன்னது செஞ்சோம், நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா சொன்னாங்க, என்னை நம்பி வாரியாப்பா 3 சம்பளம் தானேன்னாங்க. என்னென்னா அருமை இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை அதை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும், நல்லா இருப்போம். ஆமாம், நீங்கள் ஐயாவை நம்புங்க, அவ்வளோதான். ஏன்னா விருந்தினர் தொண்டர்களோ இல்லை இருக்கிறவங்களோ இல்லை நினச்சி எல்லாருக்குமே சொல்கிறது ஐயா இருக்கிறாங்க. ஐயா என்ன கேட்டாங்கன்னா வருங்காலத்தில் கேட்பாங்கப்பா உன் அவர் கை என் மேலே பட்டுதுன்னு சொன்னாலே நம்மளை வணங்கிட்டு போவாங்களாம். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. வருங்காலத்தில் அது நடக்கும். அது தண்ணி நம்மக்கிட்ட கொஞ்சம் பொறுமை இருக்கு. ஐயாவை நம்பணும். தொண்டர்களை பார்த்து உலக மக்கள் கையெடுத்து நடக்கூடக்கூடிய உயிர் பெற்று கொடுத்துருது. என் பையனுக்கு ஆக்சிடென்ட்டு 15 நாள் எதுவுமே இல்லை. கோமட்டிலேருந்து வந்தார். முருகானந்த ஐயா, ராம்குமார் ஐயா, கோயம்புத்தூரில் அந்த ஊரில் கஞ்சி காய்ச்சி கொடுத்துருக்கிறார். பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. பாப்பா சொன்னது இங்கே குச்சாநாடு ஹாஸ்பிட்டல் அட்மிட். பேச்சில்லை, மூச்சில்லை, முடிச்சில்லை, ஒன்றும் இல்லை. ஐயா ஃபோன் பண்ணி பேர் என்ன கேட்டார், வயசு என்ன கேட்டார். பாப்பா முருகான் சார் இது பண்ணார். MRI ஸ்கேனுக்கு போனார். அந்த ஒரு ஸ்கேன் தான் கடைசி ஃபைனல் ஐயாவுக்கு. பையனை எல்லா ஸ்கேன்லையுமே ஒரு அடி போயிட்டு வந்தோடனே டாக்டர் எல்லாத்தையும் இதே மாதிரி சபை கூப்பிட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார், அப்பா எனக்கு எந்த மிஸ்டேக் இல்லை, பையனுக்கு ஆப்ரேஷன் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஊருக்குள்ளெல்லாம் எவ்வளோ கண்டுட்டாங்க சொல்லி அங்காங்க செய்தி வருது. நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் செய்வாங்க. தொண்டர்கள் எல்லாம் வந்து 1000 2000 கொடுத்து ஐயா ஆசியா ஐயா ஆசி அந்த நன்றி எல்லாரும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு அற்புதமும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ஐயா சொல்கிறது ரொம்ப ஒன்றும் இல்லை. உயிர்கொலை தவிர்த்து புலால் மறுத்து மாதம் 20 அன்னதானம் செய்யணும். புலால் மறுத்துருங்க. ஓங்காரக்குடி தொண்டர்கள் இங்கே இருக்கிறவங்க ஆசை வரும். அதை தூக்கி போட்டுட்டா மற்ற எல்லா யாரையும் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க செய்கிறது அது ஒன்று தான் கேட்குறாங்க. வள்ளலார் சொன்ன மாதிரி தான் புலால் மறுத்தல். அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் தொட்டது தொடங்கும், வெற்றி அடையும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அவங்க முன்னால் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை வழிநடத்தி கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. இல்லை அவங்க குடும்பத்துலலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் பெரிய விஷயங்கள். இப்போ வர்ற தொண்டர்களும் சரி, இருக்கிற தொண்டர்களும் சரி, ஐயாவை மனப்பூர்வமாக நம்புங்க. அதான் விவசாயம் கையில் ஒரு யாரும் அப்படி ஒருத்தர் கொடுத்தாலும் திரும்ப வாங்க மாட்டோம். திரும்ப வாங்குறதுனா அமௌண்ட் வந்து இருந்தால் தான் இங்கே வாங்கணும் அப்படின்னு எல்லாம் ஆடி பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகி போனாலும் ஐயாவை நம்புங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஆம்பளை பசங்களும் ஐயாவை ரொம்ப நம்புங்க. சைவத்தை கடைப்பிடிங்க. அங்கங்கே தொண்டு செய்யுங்க, விளக்கு பூஜை செய்யுங்க. ஒன்று பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஐயாவை நம்புறீங்களோ அவ்வளவு நடக்கும். இன்றைக்கி திருநெல்வேலியில் சாதாரணமாக வெறும் 2500 ஓடினேன் ஒரு நேரத்தில். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 26,000 30,000 பிரியுது. எப்படி வருதுன்னு தெரியல, வருது. அது ஐயா ஆசி தான். அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா நம்மளை நம்பி தரணும்ல. வாஷிங்டன்லேருந்து போடுறாங்க, பெருமைக்கு சொல்லலை. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற செயல்கள். இன்னைக்கு 26 கோடி ஆகும். ஆனால் இந்த 3 வருஷம்
ஐயா மாதம் மாதம் தலைவனோட பயிற்சி ஒவ்வொரு மாதமும் போயிட்டு அப்போ பயிற்சி முடிஞ்சு இடையில 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு 10 நாள் போய் வீட்டில் இருக்கிற மாதிரி கூட இருக்குது. அப்போ புலம்புறாரு என்ன பெருமாளைக்கு சுற்றிட்டே இருக்குன்னா என்ன பண்ணுறோம் வெளியில் அன்னதான் நாங்கள் எப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுறாரு. இப்போ நான் பொள்ளாச்சியில் ஆமாம் பொள்ளாச்சியில் ஒரு 2 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் இருங்க மாட்டோம்னால இன்னைக்கு 30,000 ரூபாய் சாப்பாடு அவர் இப்போ 3 லட்ச ரூபாய் கேட்டாலும் ரூபா அவங்க அப்படி தான் அன்றைக்கி. அதே மாதிரி மணச்சநல்லூரும் ஐயா வந்து முதல்ல கால் வச்ச இடம் வெளியே வரப்போகுது. அந்த இடத்துல வந்து நான் முதல்ல மண்ணுக்கு தான்ப்பா வருவேன் கொஞ்சம் தள்ளுங்க. மண்ணைக்கு முதல்ல வந்து ஐயா இடம் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல வச்சது வந்து புதுசாக ஒரு சில தொண்டர்கள் வந்திருப்பாங்க. ஆமாம் சொல்கிறேன். ஐயா ஓங்கார தொழிலாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பயங்கரமான சோதனை வச்சு பயிற்சி கொடுத்துதான் இந்த இது எடுத்துருக்காங்க. எவ்வளவோ கிளை சங்கங்கள் இருக்கலாம், ஆனால் ஐயா கிட்ட நேரடியாக உபதேசம் பெற்று ஐயாவோட நேரடியாக வழி நடத்தப்பட்ட ஒரு சங்கம் வந்து 5-6 சங்கம் இருக்குது. அதில் திருநெல்வேலி சரவணன், விருதுநகர், கரூர், கோயம்புத்தூர், மணச்சநல்லூர், அப்புறம் மணப்பாறை சின்ன அவர் இந்த ஒரு 5-6 சங்கங்களை வந்து நேரடியாக குருநாதர் வந்து வழி நடத்த கடைசியாக மார்த்தாண்ட சச்சி எடுத்தார். கரெக்டாக அவனை எடுத்து நம்ம எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்போ அவன் நல்ல பையன் என்னையை பற்றி இவன்ட்டு சொல்லுவாங்க. ஐயா போகும்போது இப்போ சரவணனை பார்த்து போகும்போது மனசில் ஒரு பொரியப்பா போயிட்டு போப்பா அப்படிம்பாங்க. எல்லாத்தையுமே அப்படி நட்பை உருவாக்கி விட்டாங்க. போயிட்டு ஜாதி மதம் இனம் கடந்த ஒரு நட்பு ஐயாவோட சன்மார்க்க ஒவ்வொருத்தரும் யாருமே இங்கே வந்து சாதாரணமாக இந்த நிலைக்கு வரல. ரொம்ப கடினப்பட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே சிரமம், 1000 சிரமம். கென்னடி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் அன்னதானம் செய்கிறதுக்கு பல பிரச்சனைகள் நிறைய எதிர்கொண்டிருக்காங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐயா கிட்ட முழு நேரமாக வர்றதுக்கு நம்ம நெல்லை சரவணன் தான் ஒரு காரணம். வேலை போயிட்டு இருக்கேன். இல்லை, நான் வந்து பத்மா ஹோட்டலில் வந்து மாஸ்டராக தான் இருந்தேன். பகுதி நேரமாக வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு அதை ஆணி வச்ச மாதிரி என் மனசு வருது. உன்னை முருகப்பெருமான் அனுப்பி இருக்கிறது மைசூர் பாக் கிட்டமாவே எதுக்கு அனுப்பியிருக்காங்க பூமிக்கு தெரியுமா? நீ உலக மக்களுக்கு சேவை செய்யணும்னு அனுப்பியிருக்காங்க. நீ என்ன சொல்லி தூக்கி போட்டு வாவே அப்படின்னா சொன்னதுக்கு அப்புறம் ஐயா கிட்ட போய் கேட்டேன். ஐயா நான் முழு நேரம் தொண்டராக வரேன், எனக்கு ஆசை அப்பா, அது நான் சொல்கிறேன்ப்பா, கொஞ்சம் நாள் ஆகட்டும்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஒரு 6 மாதம் ஆச்சு. நீ வேலையை பாருப்பா, குடும்பம் இருக்குல்லப்பா, உனக்கு வருமானம் வேணும்ல, நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னேன். திரும்ப 6 மாதம் கழிச்சு போகிறேன். அப்பவும் சொல்கிறாங்க, அப்பா உனக்கு குடும்பம் இருக்குப்பா, நான் சொல்கிறேன்ப்பா, நீ செய்ப்பா அவ்வளோ அப்படின்னு. ஒரு 6 மாதம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் சொல்கிறாரு, நீ அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா அவர் சொல்கிறது இழுப்பாரு, தூக்கி போட்டு வந்துட்டையா, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு கேளையா அப்படின்னு. ஒரு முறை நாங்கள் எல்லாரும் ஐயா கூட இருக்கும்போது எனக்கு திருச்சியை கைப்பற்றி கொடுன்னு ஐயா இப்படி கேட்குறாங்க. ஒரு ஞானி கையை நீட்டுறாரு, அவர் நினச்சா திருச்சி சாரதா சில்ஸை உள்ளே கொண்டு விட்டுருவார். ஆமாம், ஐயா நினச்சா எது நடக்கும்? கேஎன்ஆருக்கு ஒரு ஃபோன் போட்டால் போதும், 10 டன் அரிசி இறக்கிட்டு போயிடுவாங்க. ஐயா அதை சொல்லலை, எனக்கு நீ திருச்சியை கைப்பற்றி கொடுப்பான்னாங்க. நான் 10,000 நோட்டீஸ் கொடுப்போம்ண்ணே, அதில் 1000 நோட்டீஸ் கரெக்டான ஆட்களுக்கு போகும். 100 பேர் தான் படிப்பாங்க, 10 பேர் தான் தேர்வான், 2 பேர் தான் குடிலுக்கு வருவான். இதான் அந்த 10,000 நோட்டீஸ் கொடுக்கறது. அப்போ இவட்ட சொன்னேன், உலகத் தலைவன் முருகப்பெருமானோட அவதாரம், அவர் உன்னை கை நீட்டுறாரு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ போய் அப்படி கேட்காத வருவேன்னு, நான் வேலையை விட்டுட்டேன், உங்ககிட்ட வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு போயிட்டாப்ல. அதே மாதிரி ஐயா ஒரு ஈரோடு விளக்கு பூஜைக்கு போயிட்டு திரும்ப நான் வேலைக்கு போகிறப்ப என்ன சொன்னாங்க, இனிமேல் நீ தொண்டு செய்யக்கூடாது, இங்கே அடிக்கடி லீவ் போகிற மாதத்தில் 10 நாள் தொண்டுன்னு ஓடிடுற, நீ இனிமேல் இங்கே தான் செய்யணும், போகக்கூடாதுன்னாங்க. அதை நேராக நான் ஐயாட்ட போனேன். ஐயா அது மாதிரி என்னை தொண்டு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஐயா அப்படி அசால்ட்டாக இருந்தால் ஒரு கோபம் வந்துச்சு. யார் அவனை தொண்டு செய்யக்கூடாதுன்னு தூக்கி அங்கே என்ன ஏற்றுறாங்க, அதை ஏன்ட்டா வந்து வாங்கிக்க, நாட்டு மக்களுக்கு சேவை செய்யும் அப்படின்னு அன்னைக்கு எங்கிட்டலாம் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா சொன்னது ஊதியம் சொல்லலை, எப்பா
எனக்கு இது மட்டும்தான்ப்பா சொந்தம் இப்படி சொல்லுவாங்க அவங்க துணி. இதான் எனக்கு சொந்தம்ப்பா, வேறு எதுவும் எனக்கு நான் மாதம் உனக்கு 7,000 ரூபா தருவேன். என் கையால் வாங்கிக்கலாம். நாங்கள் எங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் என்ன சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, ஒரே வார்த்தை தான். அவர் நினச்சிருந்தா நீ அங்கே போய் வாங்கிட்டோ மேனேஜர் ஏதோ சொல்லலாம், இந்த கையால் வாங்கிட்டோம். அன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பு இன்னொரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் வந்தோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சி, ஒவ்வொரு பயிற்சியுமே 2 வருஷம். முதல்ல வெறும் நோட்டீஸ் மட்டும் கொடுக்குற துண்டு 2 வருஷம் செஞ்சோம். அதுக்கப்புறம் ஞான திருவடி புத்தகம் வந்துச்சு. அது தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா கோயிலையும் போயிருந்த எந்த கும்பாபிஷேகம் எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி கோயிலில் நின்று புத்தகம் கொடுப்போம். இப்போ தமிழ்நாட்டில் ஞான திருவடி புத்தகம் போகாத இடமே கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எல்லா மாவட்டத்திலையும் அந்தந்த கிளை சங்கங்கள் பார்த்தீங்கன்னா ஞான திருவடியை கொண்டு போகிறாங்க. அப்படி 2 வருஷம் ஞான திருவடி புத்தகம். அதுக்கப்புறம் போஸ்டர், சித்தர்கள் போஸ்ட் ஓட்டுறது சொல்லி அது ஒரு 2 வருஷம் ஆட்டோ ஃப்ளெக்ஸ். அப்போ அடுத்து வந்து ஆட்டோ ஃப்ளெக்ஸ், ஆட்டோ பின்னாடி ஃப்ளெக்ஸ் ஓட்டுறது. அவங்களுக்கு மாதம் வாடகை கொடுத்து அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது. அடுத்து ஊர் ஃபுல்லாக ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய பெரிய இடங்களில் பெரிய ஃப்ளெக்ஸ் சித்தர்கள் படம் வச்சு ஐயா படம் வச்சு அது ஒரு 2 வருஷம் விளக்கு பூஜை. அதுக்கப்புறம் திருவிளக்கு பூஜை, அது தமிழகம் முழுவதும் ஒரு அவங்க சுற்றி வரும். அதில் ஒரு பயிற்சி. எல்லா பயிற்சியும் கொடுத்துட்டு கடைசியில் தர்மங்கிற செங்கோலை கொடுத்தாங்க வேலூரில் வச்சு. அந்த வேலூரில் வந்து 10 பைசா கூட கொடுக்காம எல்லாரும் போய் அங்கே நாங்கள் இறங்கி அன்னதானத்துக்கு ஒவ்வொரு கடையிலையும் கையேந்தி, மார்க்கெட்டில் கையேந்தி காய்கறி வாங்கி சமைச்சு அங்கே மண்டபத்தில் சமைச்சு சாப்பிட்டு அப்படி ஒரு பயிற்சியை கொடுத்தாங்க. ஒரு தனி மனிதன் எப்படி உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தாங்க. வேலூரில் 1 மாதம் எல்லாரும் ஃபுல்லாக குத்தி குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு போய் தங்கி அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து முடிச்சுட்டு வந்த உடனே தமிழகம் முழுவதும் கஞ்சி ஆரம்பித்தாங்க. அந்த அன்னதானம் தான் வந்து இன்னைக்கு வந்து கஞ்சி அன்னதானமாக மாறி கொரோனா பீரியட்லேருந்து அது விரிவாகி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேர் நம்ம ஐயாவால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பசியாக 400 கிளைகள். இது போக சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், இதெல்லாம் வந்து லண்டன் முருகன் கோயிலே கஞ்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்திருக்கிற ஒரு சில தொண்டர்கள் வந்து எங்களை பார்த்து வந்திருக்கலாம், எங்களை நாங்கள் சொல்லி கேட்டு வந்திருக்கலாம். ஆனால் எங்களை வந்து ஐயா நேரடியாக 10 வருஷம் குறைஞ்சபட்சம் எங்களை வழி நடத்தி இருக்கிறாங்க. அதனால் ஐயாவோட அனுபவத்தை சூட்சமத்தை நிறையா நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். நீங்கள் இப்போ கென்னடியனை கூட இருக்கிறவங்க, நம்ம பழனிசாமி கூட இருக்கிறவங்க, சரவணன் கூட இருக்கிறவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து அவங்க செய்கிற கர்மத்துக்கு சரி. ஏன்னா ஒருத்தரை பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஐயா ஒருத்தர் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், என்ன பேசுகிறீங்க அப்படின்னா அவரை வந்து ஐயா தலைமையாக காட்டியிருக்காங்க. அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் அவரோட சொல்படி தான் நடக்கும். அதுதான் உண்மையான குரு. நீங்கள் செய்கிற கைகாட்டினவரை வந்து அவமதித்தோம் அப்படின்னா ஞானிகள் கணக்கு போடுவாங்க. நான் கை காட்டினவனே உன்னால் ஏற்றுக்க முடியலையே, உனக்கு ஞானத்தை கொடுத்தா நாளைக்கு என்னையவே எதிர்பார்ப்பா, என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு ஒரு அடிப்படை பயிற்சியே உன்னால் வெற்றி பெற முடியல அப்படின்னு நினைச்சுவாங்க. அதனால வந்து அவர் தப்பே பண்ணாலும் சரி அவருக்கு கீழே இருக்கிறவங்க அவர் சொல்கிறத கேட்கணும். இப்போ சரவணன் கீழே இருக்கிற அவர் சொல்கிறத கேட்கணும். ஏன் அப்படின்னா அவங்க வெளி தோற்றத்துக்கு அவங்க தப்பு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க கூட இருக்கிற தொண்டர்கள் அதை ஏற்றுக்கணும். ஓங்காரக்குடியில் உள்ள தொண்டர்கள் வந்து பக்குவம் அப்படி தான் இருக்கிறாங்க. நேரடியாகவே சொல்லுங்கள். அது இல்லை, என் கூட வந்தவங்க தனியாக போயிருக்காங்க. இப்போ ஐயாட்ட போய் சொல்கிறாங்க அவர் சரியில்லை. இப்போ சரியில்லைன்னு நீ போப்பா, பாட்டி கூட நீங்கள் கிளம்புங்க. நிகழ்வு சிறப்பாக நடந்தது. இது மேலும் மேலும் நமக்கு இது மாதிரி ஒரு ஒன்று கூடி வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு எல்லாரும் வேண்டிக்கணும். கூட பார்த்த வாய்ப்பு கொடுத்த ஆசானுக்கு கோடான ஒரு நன்றி.
இன்னைக்கு வந்து என்ன ஒரு சிறப்புனா வெள்ளை சரவணன் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு நமக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துருக்கோம். எங்கள் நண்பர் ஏன்னா எனக்கும் ஒவ்வொரு